GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து எப்படி ஸ்கெட்சுக்குள்ளே கொண்டு வரது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரான உடனே ஸ்கெட்ச் பிக்சர் ஹைலைட் ஆகும். இங்கே நான் இப்போ ஸ்கெட்ச் பிக்சர் இங்கே எட்டுன்னு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை உள்ளே போய் எடுத்துக்கலாம். டூல்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் பிக்சர் ஸ்கெட்ச் டூல்ஸில் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து எட்டுன்னு வரலாம், அங்கேருந்து எட்டுன்னு வரலாம். நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்கெட்ச் பிக்சர் உள்ளே போனோடனே டெஸ்க்டாப்பில் நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஒரு சின்ன கார் இமேஜ் வச்சுருக்கேன். அந்த கார் இமேஜை உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து கார் இமேஜை உள்ளே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து ஸ்கெட்ச் ஃபிக்சர். இதை டிக் பண்ண உடனே ஃபிக்சர் வந்து ஸ்கெட்ச் ஃபிக்சர் வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டேன். இப்போ அடுத்த கமாண்ட் வந்து இதில் வந்து எப்படி வந்து ட்ராயிங் வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்களே வந்து லைன் யூஸ் பண்ணி அப்படியே வரையலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் அது மாதிரி வரைகிறேன். ஸோ நீங்களும் வந்து அது என்ன இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே நீங்களே வரைய ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போடுறேன். ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன். உங்களுக்கு இந்த ஸ்கெட்சு பிளாக் கலரில் ஸ்கெட்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வரையறது தெரியாமல் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைனா திருப்பி இதேமாரி ஒரு இமேஜை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஸ்கெட்சாக ஒரு இடத்துல ஸ்கெட்ச் வரைஞ்சினே இருக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து சின்ன சின்ன லைன்லாம் வரைகிறேன். இங்கேருந்து இங்கே ஒரு லைனு, அடுத்தது இங்கே ஒரு லைனு, திருப்பி அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ஆரம்பிக்கிறேன். இங்கே ஒரு லைன் ஆரம்பிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ஆர்க்கு. ஒரு சில நேரத்தில் வந்து ஒரே ஆர்க்கில் போட முடியலன்னா 2 ஆர்க் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரே ஆர்க்கில் முடிச்சிடலான்னா ஒரே ஆர்க்கில் முடிங்க. இப்போ நான் இந்த இடத்துக்கு மட்டும் 2 ஆர்க் யூஸ் பண்ணுறேன். இங்கே மட்டும் 2 ஆர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்போ வந்து இதையும் அதையும் டேஞ்சன் பண்ணணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற சில நேரத்திலலாம் வந்து ஒரே ஆர்க்லேயே போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க் போடுறேன். இந்த லைனையும் அந்த லைனையும் ஜாயின் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து இது 2 பாயிண்ட்டையும் ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்குறேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு லைனு, இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு, இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு, இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை டெலீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தெரியும். இந்த ஸ்கெட்ச் வந்து இங்கே இருக்கும். இந்த ஸ்கெட்ச் பிக்சரை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்கெட்ச் வந்து தெரியும். ஸோ இந்த ஸ்கெட்ச்